காலத்துல வர்ற ஹைப்பர் டென்ஷன் பத்தி இப்ப பார்ப்போம். 5 மாதத்துக்கு பிறகு பிபி அதிகமா இருந்தாதான் நம்ம கர்ப்ப காலத்துல வர்ற ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடியே சில பேருக்கு பிபி அதிகமா இருக்கலாம். ஆரம்பத்துல இருந்தே பிபி இருக்கிறத நம்ம பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். திடீர்னு கை கால் வீக்கம், இல்லை தலைவலி, மேல் வயிற்றுல ஒரு வலி, கண் பார்வை கொஞ்சம் மங்களா தெரியுது, அந்த மாதிரி இருக்கிறப்போ பிபியும் கொஞ்சம் கூட ஆரம்பிச்சதுன்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அது உப்பு சத்து கொஞ்சம் நீர்ல வெளியேற ஆரம்பிக்கும், புரோட்டீன் ஊரியா அப்படின்னு சொல்லுவோம். குழந்தையும் பாதிக்கும், அம்மாவையும் பாதிக்கும். அம்மாவுக்கு ஃபிட்ஸ் வர சான்ஸ் இருக்கு. அடுத்ததைக்கு வளர்ச்சி கம்மியாகும், ஆக்சிஜன் குறைவா போகும். அடுத்து குறைப்பிரசவம் ஆகலாம். அடுத்து அப்ரப்சியோ பிளசண்டான்னு சொல்லுவோம். அதாவது வலி வர்றதுக்கு முன்னாடியே நஞ்சுக்கொடி பிரிஞ்சிடும். நஞ்சுக்கொடி பிரிஞ்சிட்டா ரத்தப்போக்கு வரும், குழந்தைக்கும் ஆபத்தாயிரும். அதனால உடனே டெலிவரி பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும். முறையான ஒரு செக்கப் பண்ணும்போது இந்த பிபி ஏறுறது, அதுக்கப்புறம் இந்த யூரின்ல ஆல்பமின் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம இதை தடுக்கலாம்.